வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக சுகன்யா மனோகரன். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாடு முழுவதும் மேலும் 2 வாரங்களுக்கு ஊரடங்கு நீட்டிப்பு, மத்திய அரசு அறிவிப்பு. தமிழகத்தில் இதுவரை இல்லாத அளவாக இன்று ஒரே நாளில் 203 பேருக்கு கொரோனா தொற்று. சென்னையில் 176 பேருக்கு வைரஸ் தொற்று உறுதியானதால் பொதுமக்களிடையே அச்சம். நாடு முழுவதும் கொரோனாவால் தீவிரமாக பாதிக்கப்பட்ட 130 மாவட்டங்களை சிவப்பு மண்டலங்களாக அறிவித்தது மத்திய அரசு. தமிழகத்தில் சென்னை உட்பட 12 மாவட்டங்கள் சிவப்பு மண்டல பட்டியலில் சேர்ப்பு. ஊரடங்கை நீட்டித்தால் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கூடுதலாக தலா 2000 ரூபாய் வழங்க வேண்டும். டிடிவி தினகரன் வலியுறுத்தல். சென்னையில் இதுவரை 906 பேருக்கு கொரோனா தொற்று. திருவிக நகர் மண்டலத்தில் 210 பேருக்கு நோய் பாதிப்பு. சென்னையில் 8 மடங்கு அதிகமாக கொரோனா பரிசோதனை. ஊரடங்கை மீறினால் 100 ரூபாய் அபராதம். மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் எச்சரிக்கை. மது அருந்தினால் தொண்டையில் உள்ள கொரோனா கிருமி அழிந்து போகும். காங்கிரஸ் எம்எல்ஏவின் கருத்தால் சர்ச்சை. டெல்டா மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதும் ஊரடங்கை மேலும் 2 வாரங்களுக்கு நீட்டித்து மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக நாடு முழுவதும் மே 3ஆம் தேதி வரை ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் வைரஸ் பரவலின் தாக்கம் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் ஊரடங்கு நீடிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. ஊரடங்கை நீடிப்பது தொடர்பாக பிரதமர் திரு மோடி அனைத்து மாநில முதலமைச்சர்களுடன் வீடியோ கான்பரன்சிங் மூலம் ஆலோசனை நடத்தியிருந்தார். அதில் ஊரடங்கை நீட்டிக்க பல்வேறு மாநில முதலமைச்சர்கள் கோரிக்கை வைத்தனர். அதேவேளையில் பாதிப்பு குறைவாக உள்ள பகுதிகளில் சில தளர்வுகளை ஏற்படுத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டது. இந்த நிலையில் ஊரடங்கை மேலும் 2 வாரங்களுக்கு நீட்டித்து மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. ஆரஞ்சு மற்றும் பச்சை மண்டல பகுதிகளுக்கு பல்வேறு சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தில் வேகமாக பரவி வரும் கொரோனா வைரஸால் இதுவரை இல்லாத அளவாக இன்று ஒரே நாளில் 203 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். சென்னையில் 176 பேருக்கு வைரஸ் தொற்று உறுதியானதால் பொதுமக்களிடையே பீதி நிலவுகிறது. இந்தியாவில் கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவு வரும் 3ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை கொரோனா வைரஸின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. தொடர்ந்து 4வது நாளாக கொரோனா வைரஸால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் இன்று இதுவரை இல்லாத அளவாக 203 பேருக்கு வைரஸ் தொற்று உறுதியாகியுள்ளது. சென்னையில் மட்டும் இன்று ஒரே நாளில் 176 பேருக்கு வைரஸ் தொற்று உறுதியானதால் பொதுமக்களிடையே அச்சம் நிலவுகிறது. இதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் இதுவரை பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 2526 உயர்ந்துள்ளது. நாடு முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களை சிவப்பு, ஆரஞ்சு, பச்சை என வரையறுத்து மத்திய சுகாதாரத்துறை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இவற்றில் தமிழகத்தில் சென்னை உட்பட 12 மாவட்டங்கள் சிவப்பு மண்டலங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன.
கொரோனா தொற்று பாதிப்புக்கு ஏற்றவாறு சிவப்பு, ஆரஞ்சு, பச்சை என்ற வண்ணங்களின் அடிப்படையில் மாவட்டங்களை மத்திய அரசு வரையறுத்துள்ளது. இதன்படி நாடு முழுவதும் 130 மாவட்டங்கள் சிவப்பு மாவட்டமாகவும், 284 மாவட்டங்கள் ஆரஞ்சு மண்டலமாகவும், 319 மாவட்டங்கள் பச்சை மண்டலமாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளன. டெல்லி, மும்பை, சென்னை, கொல்கத்தா, பெங்களூரு, அகமதாபாத் ஆகிய நகரங்கள் மே மாதம் 3ஆம் தேதிக்கு பின்னரும் விதிமுறைகள் தளர்த்தப்படாத நான் ஆக்டிவ் ஜோன் என்ற பட்டியலில் கொண்டுவரப்பட உள்ளன. தமிழகத்தை பொறுத்தவரை சென்னை, மதுரை, நாமக்கல், தஞ்சாவூர், செங்கல்பட்டு, திருவள்ளூர், திருப்பூர், ராணிப்பேட்டை, விருதுநகர், திருவாரூர், வேலூர், காஞ்சிபுரம் ஆகிய 12 மாவட்டங்கள் சிவப்பு மண்டலமாகவும், தேனி, தென்காசி, நாகப்பட்டினம், திண்டுக்கல், விழுப்புரம், கோவை, கடலூர், சேலம், கரூர், தூத்துக்குடி, திருச்சிராப்பள்ளி, திருப்பத்தூர், கன்னியாகுமரி, திருவண்ணாமலை, ராமநாதபுரம், திருநெல்வேலி, நீலகிரி, சிவகங்கை, பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, அரியலூர், ஈரோடு, புதுக்கோட்டை, தர்மபுரி ஆகியவை ஆரஞ்சு மண்டலமாகவும் தரம் பிரிக்கப்பட்டுள்ளன. கொரோனா பாதிப்பு இல்லாத கிருஷ்ணகிரி மட்டுமே பச்சை நிற மண்டலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஊரடங்கை நீட்டித்தால் கூடுதல் உதவியாக குறைந்தபட்சம் மேலும் 2000 ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் உடனடியாக வழங்கப்பட வேண்டும் என்று அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். மக்கள் நெருக்கம் மிகுந்த சென்னை உள்ளிட்ட பெருநகரங்களிலும், அனைத்து மாவட்ட தலைநகரங்கள் மற்றும் பெரிய நகர பகுதிகளிலும் பரிசோதனைகளை அதிகப்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், கொரோனா பெருந்தொற்று நோயை கட்டுப்படுத்துவதற்கான 2 கட்ட ஊரடங்கிற்கு பெரும்பாலான மக்கள் அளித்த ஒத்துழைப்பினால் தமிழகத்தின் பல மாவட்டங்களில் இந்நோய் ஓரளவு கட்டுப்பாட்டுக்குள் வந்திருக்கிறது என்றும், ஆனால் சென்னை போன்ற பெருநகரங்களில் அரசு வெளியிட்ட சில அவசர கோல உத்தரவுகளின் காரணமாக மக்களிடம் ஏற்பட்ட பீதி கலந்த பதற்றத்தினால் ஊரடங்கு என்பது அர்த்தமற்றதாக மாறியது என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஊரடங்கு மே 3ஆம் தேதியுடன் முடிவடைய உள்ள நிலையில் அதனை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வருவது நல்லதல்ல, படிப்படியாகவே தளர்த்த வேண்டும் என்று மருத்துவ வல்லுநர் குழு அரசுக்கு அறிக்கை அளித்திருக்கிறது. சென்னையில் நாள்தோறும் பாதிக்கப்படும் நபர்களின் எண்ணிக்கை மிக வேகமாக அதிகரிப்பதை பார்த்தால் அது சரி என்றே படுகிறது. அப்படி ஊரடங்கை நீட்டிக்கும் முடிவை அரசு எடுக்கும்போது மக்களுக்கு குழப்பம் ஏற்படாதபடி முன்கூட்டியே தெளிவான நடைமுறைகளோடு அறிவித்திட வேண்டும் என்றும் திரு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். மேலும் ஏழை எளிய அடித்தட்டு மக்களை தொடர் ஊரடங்கு மொத்தமாக புரட்டி போட்டிருக்கிறது. அவர்களுக்கு 3 வேளை உணவு கிடைப்பது பெரும் சவாலாகவே இருக்கிறது. எனவே ஊரடங்கு நீட்டிக்கப்படும் பட்சத்தில் ஏழை எளிய நடுத்தர மக்கள் உள்ளிட்ட தமிழக மக்கள் அனைவருக்கும் 3 வேளை உணவு கிடைப்பதை அரசு உறுதி செய்ய வேண்டும். ரேஷன் கார்டுதாரர்கள் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு முதற்கட்டமாக அறிவிக்கப்பட்ட 1000 ரூபாய், அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு 2ஆம் கட்டமாக அறிவிக்கப்பட்ட 1000 ரூபாய் ஆகியவை முழுமையாக சென்றடைவதை தமிழக அரசு துரிதப்படுத்த வேண்டும். தற்போது ஊரடங்கை நீட்டித்தால் கூடுதல் உதவியாக குறைந்தபட்சம் மேலும் 2000 ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் உடனடியாக வழங்கப்பட வேண்டும். இதற்காக மத்திய அரசிடம் இருந்து தமிழக அரசு கூடுதல் நிதியை கேட்டு பெற வேண்டும். பிரதமருக்கு கடிதம் எழுதியதோடு கடமை முடிந்தது என முதலமைச்சர் பழனிசாமி விட்டுவிடக்கூடாது என்றும் கழக பொதுச் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். சென்னை உள்ளிட்ட பெரிய நகரங்களை பொறுத்தமட்டில் மக்கள் கூடுவதை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்காவிட்டால் கொரோனா பரவலை தடுப்பது பெரும் சவாலாகிவிடும் என்பதை அரசு இப்போதாவது உணர வேண்டும். அத்தியாவசிய பொருட்கள் அனைத்தும் வீட்டு வாசலிலேயே கிடைக்கும் என்ற நிலையை ஏற்படுத்தாத வரை இது சாத்தியமில்லை. அரசின் அமுதமங்காடிகள், பண்ணை பசுமை காய்கறி கடைகள் ஆகியவற்றை அரசு சிற்றுந்துகள், பேருந்துகளை பயன்படுத்தி நடமாடும் கடைகளாக மாற்றுவதோடு இப்பணியில் அந்தந்த பகுதியில் உள்ள வணிகர்களையும் இணைத்து இத்திட்டத்தை செயல்படுத்த வேண்டும். இதன் மூலம் ஒரே இடத்தில் ஆயிரக்கணக்கானோர் கூடுவதை ஓரளவு கட்டுப்படுத்த முடியும். அனைவரும் வீட்டிலேயே இருங்கள்,
அத்தியாவசியப் பொருட்கள் அனைத்தும் உங்கள் வீட்டு வாசலுக்கே வரும் என்ற நிலையை உருவாக்கிட தெளிவாக திட்டமிட்டு உரிய அறிவிப்புகளை அரசு வெளியிட வேண்டும் என திரு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இதையெல்லாம் விட முக்கியமாக சோதனைகளை அதிகப்படுத்தியதால்தான் பாதிக்கப்பட்டவர்களை அதிக எண்ணிக்கையில் கண்டுபிடிக்க முடிகிறது என்ற உண்மையை மருத்துவக் குழுவினர் இப்போது சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். இதைத்தான் ஆரம்பத்திலிருந்தே கூறி வருகிறோம். அபாய கட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கும் இந்த நேரத்திலாவது மக்கள் நெருக்கம் மிகுந்த சென்னை உள்ளிட்ட பெருநகரங்களிலும் அனைத்து மாவட்ட தலைநகரங்கள் மற்றும் பெரிய நகரப் பகுதிகளிலும் பரிசோதனைகளை அதிகப்படுத்த வேண்டும். இதற்கு தேவையான PCR கருவிகளை மத்திய அரசிடமிருந்து கேட்டுப் பெற வேண்டும். அத்துடன் முறைகேடுகளுக்கு இடமளிக்காமல் வெளிப்படையான முறையில் தமிழக அரசே விரைந்து அவற்றை கொள்முதல் செய்ய வேண்டும். தற்போது நோய் தொற்று கண்டறியப்படுபவர்களில் 90% அதிகமானோருக்கு கொரோனா அறிகுறிகளே இல்லாமல் நோய் தொற்று ஏற்படுவதாக கூறப்படும் நிலையில் சோதனைகளை அதிகப்படுத்துவது மட்டுமே கொரோனாவை கட்டுப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கும் என்பதை தமிழக அரசு உணர வேண்டும் என திரு டிடிவி தினகரன் குறிப்பிட்டுள்ளார். அரசின் கட்டுப்பாடுகள் மற்றும் உத்தரவுகள் ஒருபுறம் இருக்க, மக்களும் தங்களின் பொறுப்பை உணர்ந்து ஊரடங்கு கால கட்டுப்பாடுகளை முறையாக கடைபிடிக்க வேண்டும். கொரோனா தொற்று நீடிக்கும் நேரத்திலும் அதன் தாக்கம் குறைந்த பிறகும் கூட ஒரு புதிய இயல்பு வாழ்க்கை வாழத் தயாராகும்படி உலக சுகாதார நிறுவனம் சொல்லியிருப்பதை மக்கள் கவனத்தில் கொண்டு அந்த வாழ்க்கையை வாழ தயாராக வேண்டும். அதாவது, வெளியில் செல்லும் போதெல்லாம் மாஸ்க் அணிவது, தனி மனித விலகலை தொடர்ந்து கடைபிடிப்பது, கூட்டமாக ஓரிடத்தில் கூடுவதை தவிர்ப்பது, அதுபோன்ற இடங்களை நெருங்காமல் இருப்பது உள்ளிட்ட பழக்க வழக்கங்களை கொரோனா நோய் ஆபத்து முழுமையாக நீங்கும் வரை நிரந்தரமாக்க வேண்டிய கட்டாயம் எழுந்திருப்பதை மக்கள் உணர்ந்து செயல்பட்டு இந்த பெருந்தொற்று நோயிலிருந்து முழுமையாக விடுபட்டு ஆரோக்கியமான தமிழகத்தை படைக்க மக்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் அன்போடு கேட்டுக்கொண்டுள்ளார். இந்திய அளவில் 8 மடங்கு அதிகமாக பரிசோதனை செய்வதால் சென்னையில் கொரோனா நோயாளிகள் எண்ணிக்கை அதிகரிப்பதாக மாநகராட்சி ஆணையர் திரு பிரகாஷ் தெரிவித்துள்ளார். மேலும் ஊரடங்கு விதிமுறைகளை மீறுபவர்களுக்கு 100 ரூபாய் அபராதம் விதிக்கப்படுவதுடன் அவர்கள் 14 நாட்கள் தனிமைப்படுத்தப்படுவர் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த பெருநகர சென்னை மாநகராட்சி ஆணையர் திரு பிரகாஷ், சென்னையில் தண்டையார்பேட்டை, ராயபுரம், திருவிக நகர் மண்டலங்களுக்கு 10 IAS அதிகாரிகள், 10 IPS அதிகாரிகள், 10 கோட்டாட்சியர்கள், 10 மருத்துவ வல்லுநர்கள் என 40 பேர் நியமிக்கப்பட்டு நிலைமையை கண்காணித்து வருவதாக தெரிவித்தார். இதுவரை 19 துப்புரவு பணியாளர்கள் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு உள்ளதாகவும், இளம் வயதினரான அவர்களுக்கு நோய் தொற்றுக்கான அறிகுறிகளே இல்லாமல் தொற்று வந்துள்ளது என்றும், ஊரடங்கை மீறுபவர்கள் மீது மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்திய அளவில் ஒப்பிடும்போது சென்னையில் தினசரி கொரோனா பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுபவர்கள் எண்ணிக்கை 8 மடங்கு அதிகம் என்றும், சென்னையில் 10 லட்சம் பேருக்கு 4000 மாதிரிகள் எடுக்கப்படுவதாகவும், அதனால்தான் சென்னையில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும் தெரிவித்தார். சென்னை மாநகராட்சி பள்ளிகள், தனியார் பள்ளிகள், திருமண மண்டபங்கள் ஆகியவற்றை தனிமைப்படுத்துதலுக்காக பயன்படுத்தப்பட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து அவர் வெளியிட்ட அறிக்கையில், சென்னையில் ஊரடங்கு காலத்தில் விதிமுறைகளை மீறுபவர்களுக்கு 100 ரூபாய் அபராதம் விதிப்பதுடன் அவர்கள் 14 நாட்கள் தனிமைப்படுத்தப்படுவர் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கொரோனா தடுப்பு கட்டுப்பாடுகளுக்கு இடையே மே தினம் கொண்டாடப்பட்டது. சென்னை தியாகராய நகரில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் மே தின செங்கொடியை அரசியல் தலைமை குழு உறுப்பினர் திரு ஜி ராமகிருஷ்ணன் ஏற்றி வைத்தார். அவரது தலைமையில் அக்கட்சி தொண்டர்கள் உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். உலகம் முழுவதும், குறிப்பாக கடந்த பல ஆண்டுகாலமாக பொது சுகாதாரத்தை பாழ்படுத்தி, பொதுக்கல்வியை பாழ்படுத்தி, கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு ஆதரவாக கடைப்பிடித்த கொள்கைகள் என்பது இன்று கொரோனாவால் கடுமையான பாதிப்பு உருவாக்கி இருக்கிறது. நவீன தாராளமய பொருளாதார குழுக்கு எதிராக, கொரோனா வைரஸுக்கு எதிராக போராடுவதற்கு சபதமேற்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.
வடசென்னை அனல் மின் நிலைய வாயிலில் சிஐடியு சங்கத்தின் சார்பில் மே தின கொடியேற்றி வைத்து கோரிக்கைகள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி சமூக இடைவெளியுடன் நின்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தின் போது தொழிலாளர்களின் வேலை நேரத்தை 12 மணி நேரமாக மாற்றக்கூடாது, ஊரடங்கு காலத்தில் ஒப்பந்த ஊழியர்களுக்கு முழு ஊதியம் வழங்க வேண்டும், அகவிலைப்படி ரத்து அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். நாகையில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் சிபிஐ மற்றும் தொழிற்சங்க கொடிகளை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் முத்தரசன் ஏற்றி வைத்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய முத்தரசன், கொரோனா பாதிப்புகள் குறித்து எதிர்க்கட்சி என்ற முறையில் விமர்சனம் செய்வது ஜனநாயக கடமை என்று தெரிவித்தார். பிரதமர் மோடியும் தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடியும் என்ன விரும்புகிறார் என்று சொன்னால், யாரும் எந்த கருத்தையும் சொல்லக்கூடாது, அவர்கள் சொல்வதை அப்படியே ஏற்க வேண்டும் என்கிற நிலையில் தான் உடைய அறிக்கைகள் இருக்கிறது. எதிர்க்கட்சி ஜனநாயக கடமையை ஆற்றுவதுதான் எதிர்க்கட்சிகளாக இருக்க வேண்டும். அது ஸ்டாலின் மட்டுமல்ல, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கட்சி, காங்கிரஸ், மற்ற மதிமுக உட்பட எல்லா கட்சிகளுமே ஒவ்வொரு பிரச்சனையின் மீதும் கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள். அந்த கருத்துக்களை ஆளுங்கட்சி கவனத்தில் எடுத்துக்கொண்டு அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு முன்வர வேண்டும். எதிர்க்கட்சிகள் தங்களுடைய கருத்துக்களை அரசின் கவனத்திற்கு சொல்வது என்பது ஜனநாயக கடமை. இந்த ஜனநாயக கடமையை ஆற்றக்கூடாது என எவரும் மறுக்கக்கூடாது. கொரோனா வைரஸை ஒழிப்பதில் உலக நாடுகளிடையே ஒற்றுமை இல்லாமல் போனது துரதிர்ஷ்டவசமானது என ஐக்கிய நாடுகள் அமைப்பு வேதனை தெரிவித்துள்ளது. உலகம் முழுவதும் பரவியிருக்கும் கொரோனா வைரஸால் 30 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டனர். சுமார் 2.5 லட்சம் பேர் உயிரிழந்தனர். இந்த நிலையில் ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு நடவடிக்கை மூலம் கொரோனா ஒழிப்பு பணியில் ஈடுபட்டாலும் ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை எடுக்க தவறிவிட்டதாக நம்பப்படுகிறது. கொரோனா வைரஸ் குறித்து அமெரிக்காவின் கருத்து சீனாவை சாடுவதில் எப்போதும் குறியாக உள்ளது. இதேபோல் கொரோனா வைரஸ் குறித்து விசாரணை நடத்த ஆஸ்திரேலியா முனைப்பு காட்டி வருகிறது. தென் அமெரிக்க நாடுகள் அக்கறையுடன் மருத்துவ நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக தகவல்கள் இல்லை. ஆப்பிரிக்க நாடுகளிலும் இதே நிலை நீடிக்கிறது. இந்த நிலையில் இது குறித்து கவலை தெரிவித்துள்ள ஐக்கிய நாடுகள் அமைப்பின் பொதுச் செயலாளர் அன்டோனியோ கட்ரஸ், முன்னெப்போதும் இல்லாத பேராபத்தின் போது உலக நாடுகள் இப்படி தனித்து இயங்குவது இழப்புகள் அதிகரிக்க காரணமாக அமைந்துவிடும் என்றும், இனியாவது ஒருமித்த கருத்துடன் ஏழை நாடுகளும் பயன்பெறும் வகையில் புதிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கூறினார். இதற்கிடையே துருக்கி, ஈரான் உள்ளிட்ட நாடுகளில் கொரோனா வைரஸ் பரவும் வேகம் அதிகரித்து வருகிறது. மது அருந்தினால் தொண்டையில் உள்ள கொரோனா கிருமி அழிந்து போகும் என்பதால் ராஜஸ்தானில் மது கடைகளை திறக்க வேண்டும் என்று காங்கிரஸ் எம்எல்ஏ திரு பரத் சிங் தெரிவித்துள்ள கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கொரோனா வைரஸ் பரவலை தடுக்க நாடு முழுவதும் ஊரடங்கு அமலில் உள்ளதால் மதுக்கடைகள் மூடப்பட்டுள்ளன. இந்த நிலையில் ராஜஸ்தானில் மதுக்கடைகளை திறக்க வலியுறுத்தி ஆளும் காங்கிரஸ் எம்எல்ஏ திரு பரத் சிங் முதலமைச்சர் திரு அசோக் கெலாட்டுக்கு கடிதம் எழுதியுள்ளார். ஆல்கஹால் கலந்த கிருமி நாசினியால் கை கழுவுவதன் மூலம் கொரோனா வைரஸ் அழிவது போல் ஆல்கஹாலை அருந்துவது தொண்டையில் இருக்கும் கொரோனா வைரஸை நிச்சயம் அழிக்கும் என கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். எனவே மதுக்கடைகளை திறந்து கள்ளச்சாராயம் பெருகுவதை தடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். காங்கிரஸ் எம்எல்ஏவின் இந்த கோரிக்கை சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மகாராஷ்டிர முதலமைச்சர் பதவியை தக்கவைக்க திரு உத்தவ் தாக்கரேவுக்கு சிக்கல் எழுந்த நிலையில் அம்மாநிலத்தில் சட்ட மேலவைக்கான தேர்தலை நடத்த இந்திய தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்துள்ளது. மகாராஷ்டிர முதலமைச்சராக சிவசேனா தலைவர் திரு உத்தவ் தாக்கரே கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் பதவியேற்றார். பதவியேற்ற போது எம்எல்ஏவாகவோ எம்எல்சியாகவோ இல்லாத திரு உத்தவ் தாக்கரே
அரசியல் சட்டப்படி 6 மாதங்களுக்குள் எம்எல்ஏவாகவோ எம்எல்சியாகவோ தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். இதற்கான அவகாசம் வரும் மே 27ஆம் தேதியுடன் முடிவடைய உள்ள சூழலில் ஊரடங்கு காரணமாக தேர்தல் நடத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் பிரதமர் திரு மோடியை நேற்று முன்தினம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய திரு உத்தவ் தாக்கரே, மகாராஷ்டிர சட்ட மேலவைக்கு காலியாக உள்ள 9 இடங்களுக்கு தேர்தல் நடத்தும் விவகாரத்தில் உதவுமாறும், இல்லையெனில் கொரோனா நெருக்கடி சூழலில் தாம் ராஜினாமா செய்ய நேரிடும் என்றும் தெரிவித்ததாக செய்திகள் வெளியாகின. இதனையடுத்து மேலவை தேர்தலை அறிவிக்குமாறு இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு மகாராஷ்டிர ஆளுநர் திரு கோஷாரி கடிதம் எழுதினார். இந்த நிலையில் மகாராஷ்டிர சட்ட மேலவைக்கான தேர்தலை நடத்த இந்திய தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இம்மாதம் 27ஆம் தேதிக்கு முன்னதாக தேர்தல் நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தலின் போது கொரோனா தடுப்பு விதிமுறைகளை கடுமையாக கடைபிடிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் வலியுறுத்தியுள்ளது. அடுத்த 24 மணி நேரத்திற்கு டெல்டா மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய வட உள் மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று மற்றும் இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும், பிற மாவட்டங்களில் வறண்ட வானிலையே நிலவும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதி மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு அந்தமான் பகுதிகளில் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படுவதுடன் கடல் சீற்றத்துடனும் காணப்படும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதியில் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரியில் அமைந்துள்ள KRP அணையில் பல்லாயிரக்கணக்கான மீன்கள் செத்து மிதந்தன. இதனால் குத்தகைதாரர்களுக்கு பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரியில் உள்ள KRP அணை மதகு மற்றும் சீரமைப்பு பணிக்காக தண்ணீர் திறக்கப்பட்டு நீர்மட்டம் 49 அடியிலிருந்து 36 அடியாக குறைக்கப்பட்டன. இந்த நிலையில் அணையை சுற்றியுள்ள 30க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த 700 குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் 4,16,00,000 ரூபாய் மதிப்பில் அணையை குத்தகைக்கு எடுத்து மீன் குஞ்சுகளை விட்டனர். கொரோனா பாதிப்பு, ஊரடங்கு உள்ளிட்ட பிரச்சினைகளால் மீன்களை பிடித்து விற்பனை செய்ய முடியவில்லை. அதேவேளையில் மீன்கள் வசிக்க போதுமான தண்ணீர் அணையில் இல்லாததாலும் தண்ணீர் சேற்றுடன் கலந்து குழம்பியதாலும் பல்லாயிரக்கணக்கான மீன்கள் செத்து மிதந்தன. நோய் தொற்று ஏற்படாமல் இருக்க மீன்களை மக்கள் வண்டிகளில் ஏற்றி சென்று புதைத்து வருகின்றனர். ஒரே நேரத்தில் பல்லாயிரக்கணக்கான மீன்கள் இறந்ததால் பல கோடி ரூபாய் முதலீடு செய்து தவிப்பதாக கிருஷ்ணகிரி கிராம மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். ஒருமுறை உபயோகித்த பின் அதனை கிருமி நாசினி கொண்டு சுத்தம் செய்து மீண்டும் உபயோகிக்கக்கூடிய வகையிலான முகக்கவசத்தை திருச்சி NIT தயாரித்துள்ளது. திருச்சி NIT வளாகத்தில் உள்ள சீமென்ஸ் தொழில்நுட்ப மையத்தில் 3D பிரிண்டிங் முகக்கவசம் தயாரிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அடுத்த நபரிடம் இருந்து வரும் நீர் திவலைகள் கண், மூக்கு வழியாக உள்ளே செல்வது தடுக்கப்படும். ஒருமுறை உபயோகித்த பின் அதனை கிருமி நாசினி கொண்டு சுத்தம் செய்து மீண்டும் உபயோகிக்கக்கூடிய வகையில் இந்த முகக்கவசம் தயாரிக்கப்பட்டுள்ளது. இதனை NIT இயக்குனர் திருமதி மினி ஷாஜி தாமஸ் திருவெரும்பூர் DSP சுரேஷ்குமாரிடம் காவல்துறையினர் பயன்பாட்டிற்காக வழங்கினார். நம்ம NITயிலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேஸ் சீல்டு அது ரெடி பண்ணி எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ மேடம் இனிஷியலாக பார்த்தீங்கன்னா அவங்க 200 இது அவங்க ஃபேஸ் சீல்டு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. 100 அவங்க ஏற்கனவே GHல இருக்க டாக்டர்ஸ் அண்ட் இது நர்சஸ் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரிமைனிங் இது எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. செக் போஸ்ட்டில் நாங்கள் இது வெஹிக்கிள் செக் பண்ணுறதுக்கு எங்கள் காவலர்களுக்கு இப்போ நாங்கள் இந்த ஃபேஸ் ஷீல்டை நாங்கள் இது கொடுக்குறோம். நாங்கள் இது பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது மாஸ்கோ விட இது பார்த்தீங்கன்னா 100% எங்களுக்கு சேஃப்டியை என்ஷூர் பண்ணோம். தொடரும் கொரோனா ஊரடங்கால் பொருட்களை விற்பனை செய்ய முடியாமல் மண்பாண்ட தொழிலாளர்கள் வாழ்வாதாரத்தை இழந்து தவித்து வருகின்றனர். நாகை மாவட்டம் தரங்கம்பாடி, வேட்டங்குடி, காட்டுச்சேரி, தில்லையாடி, சிங்கானோடை, மணல்மேடு உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் மண்பாண்ட தொழில் நடைபெற்று வருகிறது.
இதனை நம்பி நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றனர். பொங்கல் நேரத்தில் மட்டுமே சிறு லாபம் பார்க்கும் மண்பாண்ட தொழிலாளர்கள் ஆண்டு முழுவதும் சொற்ப வருமானத்தில்தான் வாழ்க்கையை நடத்தி வருகின்றனர். தற்போது கொரோனா ஊரடங்கால் வாழ்வாதாரத்தை இழந்து தவித்து வருவதாக மண்பாண்ட தொழிலாளர்கள் வேதனை தெரிவித்தனர். மண்பாண்ட தொழிலாளர்களுக்கு அரசு கூடுதல் நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை மாவட்டம் வால்பாறை நகரத்துக்கு உட்பட்ட பகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் பொதுமக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டன. கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் அறிவுறுத்தலின்படி தமிழகம் முழுவதும் நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. கோவை வால்பாறை பகுதிக்கு உட்பட்ட காந்தி நகர் பகுதியில் தனிமைப்படுத்தப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டன. கொங்கு மண்டல அமைப்பு செயலாளர் திரு சண்முகம் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சுகுமார் வால்பாறை நகர கழகத்தின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த நிகழ்ச்சியில் நகர கழக செயலாளர் நெல்லை திரு செல்வன் உட்பட கழகத்தின் பல்வேறு பிரிவுகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதனிடையே கோவை கிழக்கு மாவட்டம் சார்பில் மே தினத்தை முன்னிட்டு அன்றாட கூலி தொழிலாளர்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கும், ஆதரவற்ற தாய்மார்களுக்கும் 20 நாட்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டன. கோவை கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ரோகிணி என்கிற மாப கிருஷ்ணகுமார் தலைமையில் கோவையில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்வில் பகுதி கழக செயலாளர் அமித் நவாப் கான் மற்றும் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். துருக்கியில் கொரோனா வைரஸ் பரவும் வேகம் அதிகரித்திருப்பதால் வீடு வீடாக சென்று ஆய்வு செய்யும் பணிகள் தொடங்கியுள்ளன. ஐரோப்பிய நாடுகளான இத்தாலி, பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளில் கொரோனா வைரஸ் அதிக அளவில் பாதிப்பை ஏற்படுத்திய போது துருக்கியில் யாருக்கும் பாதிப்பு காணப்படவில்லை. இதனால் மெத்தன போக்குடன் செயல்பட்ட அந்நாட்டு அரசு கொரோனா வைரஸ் அதிக வேகமாக பரவ தொடங்கிய பின்னும் வார இறுதியில் 2 நாட்கள் மட்டும் ஒவ்வொரு வாரமும் ஊரடங்கை நடைமுறைப்படுத்தி வருகிறது. தற்போதைய நிலையில் அங்காரா, இஸ்தான்புல் உள்ளிட்ட நகரங்களில் வசிக்கும் பொதுமக்களிடையே வீடு வீடாக சென்று ஆய்வு செய்யும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. ஆனால் இதுபோன்ற அந்நாட்டு அரசின் செயல்பாடுகள் கொரோனா வைரஸை கட்டுப்படுத்துவதில் எந்த அளவுக்கு பயனுள்ள வகையில் அமையும் என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது. கொலம்பியாவில் போராட்டக்காரர்கள் மருத்துவரை தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. தலைநகர் போகோட்டாவில் கொரோனா வைரஸ் நிவாரண உதவிகள் கேட்டும் ஊரடங்கு உத்தரவு காரணமாக தாய்நாடு திரும்ப முடியாமல் தவிக்கும் வெனின்சுலா மக்களுக்கு உதவ கோரியும் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இந்த போராட்டத்தின் போது மருத்துவமனைக்கு பயணம் செய்த மருத்துவர் இவான் போராட்டக்காரர்களிடையே சிக்கிக்கொண்டார். அவசரமாக செல்ல வேண்டிய நிலையில் தாம் உள்ளதாக தெரிவித்தும் அவர் பயணம் செய்ய போராட்டக்காரர்கள் அனுமதிக்கவில்லை. இதனைத் தொடர்ந்து ஏற்பட்ட வாய் தகராறில் மருத்துவருக்கும் சரமாரியாக அடி விழுந்தது மட்டுமின்றி அவரது கார் கண்ணாடிகளும் உடைக்கப்பட்டன. இதனால் மருத்துவர்களிடையே பதற்றம் நிலவியது. ஆஸ்திரேலியாவின் வடக்கு பகுதியில் கொரோனா வைரஸ் பாதிப்பு குறைந்துள்ளதால் ஊரடங்கு உத்தரவு தளர்த்தப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவின் வட பிராந்திய மாநிலத்தில் இதுவரை கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 28 உள்ளது. தொடர்ந்து பல நாட்களாக யாருக்கும் வைரஸ் பாதிப்பு ஏற்படவில்லை. இதனைத் தொடர்ந்து ஊரடங்கு விதிகள் மாநிலம் முழுவதும் தளர்த்தப்பட்டுள்ளன. வழக்கமான திருமணம் உள்ளிட்ட அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் மகிழ்ச்சியில் ஆழ்ந்துள்ளனர். நாடு முழுவதும் அடுத்த வெள்ளிக்கிழமை முதல் ஊரடங்கு விதிகளை தளர்த்துவது குறித்து அமைச்சரவையின் விவாதத்துக்கு பின் முடிவெடுக்கப்படும் என பிரதமர் ஸ்காட் மோரிசான் அறிவித்துள்ளார். செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியுடன்.